ஸோ அந்த டைரக்டர் வந்து வேறு யாரும் இல்லை, டைரக்டர் தரணி. ஸோ தில், தூள், கில்லி, குருவி, ஒஸ்தி இந்த மாதிரி ஒரு மெகா ஹிட் ஃபிலிம்ஸை டைரக்ட் பண்ணுறது தான் தரணி. அவருடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் 1999 ரிலீஸ் ஆச்சு, எதிரும் புதிரும் அப்படின்னுட்டு. ஸோ அந்த படத்தை நான் இது வரைக்கும் பார்க்கல. ஸோ அந்த படத்தை விட்டுட்டு மிச்ச படங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்டு என்னுடைய டாப் 5 ஆஃப் டைரக்டர் தரணி ஃபிலிம்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து 2004 ரிலீஸ் ஆகி இண்டஸ்ட்ரி ஹிட்டான கில்லி. கில்லி எனக்கு மட்டும் இல்லை, பெரும்பாலும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம். நான் ஒரு விஜய் ஃபேன், பட் எனக்கு மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் அதர் ஆக்டர்ஸ் கூட கில்லி படம்னா அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த படம். ஸோ எத்தனை பேர், நிறையா பேர் நிறைய வாட்டி சன் டிவியில் பார்த்துருப்பீங்க. நானும் இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு சன் டிவியில் தான் பார்த்துன்னு நினைக்கிறேன். ஸோ ரீசெண்டாக இந்த படம் ரீரிலீஸ் ஆச்சு, போகணும்னு நினச்சேன். பட் சம் சுச்சுவேஷன்ஸால் என்னால் போக முடியல. எத்தனை பேர் இந்த கில்லி ரீரிலீஸை வந்து தேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கில்லி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஃபிலிம், அப்போவும் சரி இப்போவும் சரி. அதாவது 2004 அப்போது அந்த டைம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் தான் ஹையஸ்ட் கலெக்டட் மூவி இன் தமிழ் சினிமா. இப்போது 2024 20 இயர்ஸ் கழிச்சு இந்த படத்தை வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போவுமே ரீரிலீஸ் செய்யப்பட்ட படங்களில் ஹையஸ்ட் கலெக்டட் ஃபிலிமாக கில்லி தான் இருக்குது. ஸோ அப்போவும் இண்டஸ்ட்ரி ஹிட்டு தான், இப்போவும் இண்டஸ்ட்ரி ஹிட் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு வெற்றி படம் எல்லாருமே வந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்தவர் தான் தரணி. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், இது ஒக்கடு படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான் கில்லி. இருந்தாலும் அந்த ஃபிலிமுக்கும் ஒக்கடு ஃபிலிமுக்கும் தமிழில் கில்லிக்கும் நிறைய சேஞ்சஸ் பண்ணி இங்கே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் ஃபிலிமாக எடுத்திருப்பார் தரணி. ஸோ இந்த படம் எனக்கு எப்போவுமே பிடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் சொல்லலாம். அடுத்தது 2003 வந்த தூள். இந்த படத்தில் சியான் விக்ரம் வந்து நடிச்சிருப்பார். ஒரு சூப்பரான சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், சாங்ஸ் எல்லாமே சொல்லலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபிலிம் தான் தூள். இந்த படமும் அந்த இயரோடைய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி. சியான் விக்ரம்க்கு அந்த டைமில் ரொம்ப பீக்கில் இந்த ஹீரோன்னு சொல்லலாம். ஏன்னா பேக் டு பேக் வந்து அவர் எடுக்கிற படம் எல்லாமே வந்து பிளாக் பஸ்டர்ஸ் தான். ஸோ அந்த டைமில் வந்த இந்த தூள் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு தில் 2001 வந்த இந்த படம் கமர்ஷியலாக மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு. டைரக்டர் தரணி அண்ட் சியான் விக்ரம் இவங்க 2 பேருமே ஃபஸ்ட்டு ஃபிலிம், 2 பேர் காம்பினேஷனில் வர ஃபஸ்ட்டு ஃபிலிம் தான் இந்த தில். ஒரு சூப்பரான சப்ஜெக்ட், அதுக்கேற்ற மாதிரியே சூப்பராக எடுத்துருப்பாங்க இந்த படம். எல்லா எலிமெண்ட்ஸுமே இருக்கும், ஃபேமிலி, சென்டிமெண்ட்டு, லவ், ஒரு நல்ல ட்ராமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியே ஒரு தப்பான வில்லன், அந்த வில்லனை எதிர்க்கிற ஒரு ஹீரோ அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு ட்ராமா ஃபிலிமை பயங்கரமாக எடுத்திருப்பார் தரணி. அடுத்தது 2008 வந்த குருவி. ஆல்ரெடி தரணி விஜய் காம்பினேஷனில் கில்லி வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அந்த காம்பினேஷன் ஆன்றதுனால இந்த படத்தை நிறைய பேர் வந்து தியேட்டரில் போய் பார்த்தாங்க. ஸோ நானும் இந்த படத்தை தியேட்டரில் தான் போய் பார்த்தேன், குருவியை. நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்காமல் போகலாம், அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். பட் எனக்கு வந்து குருவி ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இந்த படத்துலையுமே எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கும். காமெடி, ஃபைட்டு, ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, அப்புறம் லவ், எல்லாமே சேர்ந்த ஒரு சூப்பரான கமர்ஷியல் ஃபிலிம் தான் இந்த படம். இந்த படம் கூட ஒரு தெலுங்கு படத்தோடைய ரீமேக் தான். சத்ரபதி அப்படின்ற ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த படத்தோடைய ஒரு ரீமேக்காக இந்த படம் தான். ஸோ இந்த குருவியும் தியேட்டர்ஸில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் மூவி தான் இது. அந்த படத்தை டைரக்ட் பண்ண இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண திரு உதயநிதி ஸ்டாலின் அவரே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஏன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு இதுதான் ப்ரொடியூசராக ஒரு ஃபஸ்ட்டு ஃபிலிம். ரொம்ப பயங்கரமாக செலவு பண்ணி சூப்பராகவே எடுத்துருந்துருப்பாங்க இந்த படத்தை. அதுக்கேற்ற மாதிரி இந்த படமும் அவங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி படமாகவே அமைஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு 2011 வந்த ஒஸ்தி. இந்த படத்தில் எஸ்டிஆர் சிலம்பரசன் அவர் தான் நடிச்சிருப்பார். இந்த படமும் அஃபிஷியல் ரீமேக் தான். தபாங் அப்படின்ற ஹிந்தி படத்தோடைய ரீமேக். ஒஸ்தி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த படம் பிடிக்காது. இந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு ஆக்சுவலாக தியேட்டர்களில். பட் இருந்தாலும் எனக்கு இந்த படத்தில் நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். முக்கியமாக ஹீரோ வில்லன் அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற அந்த கிளாஷ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் அந்த பாட்டுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். சந்தானம் அவருடைய காமெடிஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த படத்தில். ஸோ இருந்தாலுமே இந்த படம் கமர்ஷியலாக ஃப்ளாப் ஆயிடுச்சு. அண்டு தெலுங்கில் பங்காரம் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தார் தரணி. ஸோ இது வரைக்கும் நான் அந்த படத்தை பார்க்கல. ஸோ அதுவும் நம்ம விட்டுடலாம். ஸோ மொத்தம் 5 படத்தை பற்றி நான் பேசியிருக்கேன். ஸோ மை டாப் 5 ஃபிலிம்ஸ் ஆஃப் டைரக்டர் தரணி. ஸோ அவ்வளோதான். ஒஸ்டிக்கு அப்புறம் அவர் வந்து படங்கள் எடுக்கலை. ஸோ என்ன ரீசன்னு தெரியல. ஏன்னா ஒரு கமர்ஷியல் ஃபிலிமை எந்த மீட்டரில் எடுக்கணும் அப்படின்ற தெரிஞ்ச டைரக்டர்ஸில் தரணி ஒரு முக்கியமான டைரக்டர். தில் தூள், கில்லி, குருவி இது எல்லாமே வந்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமான்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் ஃபிலிம் எடுக்கிற டைரக்டர் இப்போது வந்து சரியாக படங்கள் வந்து எடுக்கிறது இல்லை. ஒஸ்டி தான் லாஸ்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு திருப்பி ஒரு நல்ல கம்பேக் ஃபிலிமாக கொடுத்தாருன்னா கண்டிப்பாக தில் தூள் கில்லி மாதிரியே ஒரு மிகப்பெரிய ஹிட் படமாக அவருக்கு அமையும். ஸோ எத்தனை பேருக்கு தரணியை தெரியும், அவரோட படங்கள் உங்களுக்கு எது பிடிக்கும்ன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மை டாப் 5 டைரக்டர் தரணி. நெக்ஸ்ட்டு எந்த ஹீரோ இல்லைனா எந்த டைரக்டருடைய டாப் 5 எடுத்து பேசலான்னுட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணிட்டு நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்டு ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் நம்ம யூடியூப் சேனலோடைய பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பட்டன், அதை கிளிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலோட ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா பிளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போட்டது எல்லாமே உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக செக்மெண்ட்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சூப்பரான வீடியோஸாக போட்டிருக்கேன். அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் யூடியூப் சேனலில். அண்டு நம்ம சோஷியல் மீடியா பேஜஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் தேங்க்யூ, பாய்.